கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியான வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. இந்த வசனத்துலேருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, ஏசப்பா சொல்கிறாங்க அன்பு தயவு உள்ளதுன்னு, அன்பு பொறாமை இல்லாததுன்னு. அது உண்மைதான். ஏசப்பா நம்ம மேலே வச்சிருக்க அன்புக்கு பொறாமையே இல்லை. ஏசப்பா நம்ம மேலே வச்சிருக்க அன்புக்கு ஒரு அளவே இல்லை. ஏசப்பா நம்ம மேலே அளவில்லாத அன்பு வச்சனால தான் ஏசப்பா தனக்கு உயிரே நம்மளுக்கு வேண்டி சிலுவையில பலியாக தந்தார். ஒரு மனுஷனுக்கு தனக்கு ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், தனக்கு சொந்தக்காரங்க, அம்மா அப்பா, பிள்ளைங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், யார் வேணாலும் சொல்லலாம் நான் உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில், ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அன்பு பொய்யானதாக தான் நிரூபிக்கப்படும். ஆனால் ஏசப்பாக்கு அன்பு அப்படி இல்லை. ஏசப்பாக்கு அன்பு உண்மையானது. ஏசப்பாக்கு அன்புக்கு பொறாமை இல்லை. ஏசப்பா மிகுந்த சாந்தம் குணமுள்ளவர். ஏசப்பாக்கு அன்புக்கு இருமாப்பு கிடையாது. ஏசப்பாக்கு அன்பு தன்னை புகழாது. ஏசப்பா உண்மையான அன்பை நம்ம மேலே வச்சிருக்கனால தான் சிலுவையில் தன்னை பலியாக நம்மளுக்கு தந்தார். அதனால ஒவ்வொரு நாளும் நாம் ஏசப்பாயை நேசிப்போம். ஏசப்பாக்கு அன்பை போல் நாமும் பிறரை நேசிப்போம். பிறரை உண்மையாக நேசிப்போம். ஒருபோதும் பொய்யான அன்பாக இராமல் உண்மையான அன்பாக இருந்து, இருமாப்பான அன்பாக இராமல் உண்மையான அன்பாக இருப்போம். ஒவ்வொரு ஆளையும் நாம் நேசிப்போம். ஒவ்வொரு ஆளையும் நேசிப்போம். ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த வசனத்தின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென்.